டே 42க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ இந்த பிக் பாஸ் வீக்ல வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்வாப் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த வாரம் வந்து ரயான் ஆண்கள் அணியில இருந்து பெண்கள் அணிக்கு வந்தாங்க. அன்ஷிதா வந்து பெண்கள் அணியில இருந்து ஆண்கள் அணிக்கு போனாங்க. இந்த ஸ்வாப் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்வாப்ல போறவங்க அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் கிரகிச்சுக்கணும், அதே மாதிரி முக்கியமான டாஸ்க்ல வந்து கொஞ்சம் நம்ம டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. பட் இந்த வாரம் ஸ்வாப் ஆகி வந்த அன்ஷிதா, இது பாய்ஸ் டீமே என்னுடைய குடும்பங்கிற மாதிரி அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அங்க விஷாலுடன் அவங்களுக்கு ஒரு நட்பு நெருக்கமா இருந்தது. பெண்கள் அணிக்கு வந்த ரயான், எனக்கு தெரிஞ்சு இவர் எல்லா டாஸ்க்லுமே பங்கெடுத்தார், வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார். அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். நம்ம இது வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் மேலாம் ஒரு பெரிய விமர்சனம் வைக்கல. ஆனால் ரயான் வந்து இங்க எதற்கு வந்தார் அப்படிங்கறத மறந்துட்டு சௌந்தர்யாவின் என்னதா ஒரு கட்டத்தில் சௌந்தர்யாவுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அதுக்கு யாராவது ஆலோசனை சொல்லுவாங்களே, சௌந்தர்யாவின் மனநல ஆலோசகராக இவர் மாறுறார். சௌந்தர்யா நீ இப்படி நடந்துக்கணும், சௌந்தர்யா அப்படி. டே தம்பி, நீ எதுக்குடா உள்ள போன? உள்ள போகும்போது நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், என்ன தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தானே உள்ள போயிட்டு, அங்க என்னத்துக்கு நீ சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. அதை இன்னைக்கு விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமா கேட்கிறாரு. ரயான் என்ன நடந்தது அப்படின்னு ஒன்று, சார் எனக்கு நிறைய இதில் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று சௌந்தர்யா எடுத்து கொடுக்குறாங்க, நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னு ஒன்று நம்பிக்கை வச்சாங்க. இது வந்து இவர் ரயானை கேட்டுட்டு இருக்காரு. ரயானை சௌந்தர்யா அங்கே பேச வேண்டிய விஷயமே இல்லை. ஒன்று சௌந்தர்யாவை, சரி ரயான் நீ அமைதியா இருப்பா, சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே இந்த இடத்துல தான் ரயான் ஒரு கேவலமான விஷயத்தை பண்றாரு. சௌந்தர்யாவை கேட்டுட்டு இருக்கும்போது இவரு பதில் சொல்றாரு. கடுப்பா வராருங்க சேதுபதி. யோ என்ன, நான் அவங்கள கேட்டேன், நீ பேசுற, நீங்க என்ன ஹோஸ்ட்டுங்கிற மரியாதை இல்லையா அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சு உட்காரியா அப்படிங்கிறாரு. உட்காருங்க. இனி இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட நான் கேள்வியே கேட்க போறதில்லை அப்படின்னு அடிச்சது நெத்தி அடியா இருந்தது. இந்த மாதிரி தாங்க. ஏன்னா ரொம்ப ஓவரா போகும்போது அதுக்கு கொஞ்சம் களை எடுக்கணும். இன்னொன்று சௌந்தர்யாவுக்கு வந்து தான் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டோம் வெளியில, அப்படியே நமக்கு ஃபேன் பேஸ் குவிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் செட்டப் பண்ண உங்க பிஆருங்க பேசுனா உங்களுக்கெல்லாம் ஓட்டுலாம் குவியாது. எவ்வளோ நாள் குவிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கத்தான் போறோம். திறமையா ஆடணுங்க. இந்த செட் பண்ணிட்டு வந்துட்டு அதே மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம சௌந்தர்யா கூடயே இருந்தா நம்ம என்னமோ பெரிய இதுவாகும். அந்த மாதிரி ஆடாதரா ரயான், உனக்கெல்லாம் நான் வந்து இந்த பையன்கிட்ட நல்ல தெளிவு இருக்கேன்னு பார்த்தேன். ஓவர் கூஜாங்க சௌந்தர்யாவுக்கு. இந்த மாதிரி கூஜா தூக்குறவனை எவனுக்குமே பிடிக்காது. கூஜா தூக்க உள்ள போனீங்க, கேம் ஆட உள்ள போனோம்னா வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுல ஆடினது அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. கேம் ஜெயிச்சு கொடுக்கறது அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓவரா நீ சௌந்தர்யா பக்கத்திலேயே உட்காந்துருக்கிற, அதுக்கு உள்ள போனப்பா. அதே மாதிரி தான் ஜெஃப்ரி வந்தான், ஜெஃப்ரியும் சவுண்டு கூட இருந்தான். அதுக்கு அடுத்தது இவன் ரயான் வரான், ரயான் சவுண்டு கூட இருக்கான். என்னடா நடக்குது? அது ஒரு டீம் கேமியா, டீமுக்காக விளையாடுங்க. மற்ற யார்கிட்டயாவது ரயான் நீங்க பேசி பார்த்துருப்பீங்களா? பேச மாட்டாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து தகவல் கொடுத்துட்டு இருப்பாரு சௌந்தர்யாவுக்கு. இன்னைக்கு நெத்தியடி அடிச்சாருங்க சேது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரசிக்கிறேன்.